இந்த திருட்டு திமுக என்னென்ன வேலை பார்க்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதில் 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்போ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் முதல்ல போடுறாங்க. பிரபாகர் எல்லாம் கேஸ் கொடுத்தது. இந்த திமுகங்கிறவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இருக்கிற நியூஸ் சேனல் பூரா இவங்களுக்கு சொம்பு தூக்குறனால தான் இவங்களுக்குலாம் இவ்வளோ தைரியம் வருது. இவங்க கட்சியில் பூரா ரவுடிகளையும் மீடியாக்களையும் கைக்குள்ள வச்சுட்டு இவங்க என்ன வேணால் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்களாட்டுருக்கு. எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது எப்படா மனசாட்சி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் மனுதாரர் வழக்கு போடலன்னு இவ்வளோ போய் சொல்கிறீங்க? நாங்கடா டே.